மைசெல்ஃப் ட்ரேடிங் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஆஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். டுடே வீடியோல ஆஞ்சலோன் டிமேட் அக்கௌண்ட்ல வந்து ஐபிஓ வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஹோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம்ல ஐபிஓ அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ஐபிஓ எந்தெந்த கம்பெனி லிஸ்டட் ஆயிருக்கோ அந்த கம்பெனி எல்லாமே வியூ ஆகும். இப்ப நம்ம அப்ளை பண்ண போற ஐபிஓ நெட் வெப் டெக்னாலஜி லிமிடெட் ஐபிஓ தான் இந்த வீடியோல. இப்ப நம்ம ஐபிஓ அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கரண்ட்ல ஐபிஓ அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல கரண்ட் டைம்ல எந்தெந்த ஐபிஓ ஓப்பன்ல இருக்கோ அந்த ஐபிஓட நேம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்க எந்த கம்பெனியோட ஐபிஓ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட ஆரோ மார்க். இந்த வீடியோல ஆஞ்சலோன் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போறோம். ஆஞ்சலோன் டிமேட் அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ்ல கிளிக் பண்ணுங்க. ஹோம்ல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐபிஓ அப்படின்னு இருக்கும். இந்த ஐபிஓ கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் டைம்ல எந்தெந்த ஐபிஓ ஓப்பன்ல இருக்கும் அந்த ஐபிஓட கம்பெனிஸ் எல்லாமே இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும். இதுல நம்ம அப்ளை பண்ண போற ஐபிஓ நெட் வெப் டெக்னாலஜி இந்தியன் லிமிடெட் ஐபிஓ தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அதுக்கு நேரா இருக்க இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கம்பெனியோட நேம், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, ஒரு லாட்டுக்கு எத்தனை ஷேர், அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வியூ ஆகும். இன்னைக்கு டேட் 19th ஜூலை. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓட எண்ட் டேட். இந்த ஐபிஓட எண்ட் டேட்ல நம்ம ஐபிஓ அப்ளை பண்றோம். ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு அப்ளை நவ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. இதுல நம்ம ஒரு லாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு லாட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு 2 லாட் இல்ல 10 லாட் வேணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு லாட் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண போறோம். இதுல இந்த இடத்துல இண்டிவிஜுவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் அதுலயே வியூ ஆகும். என்டர் யூபிஐ ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை ஃபார் ஐபிஓ அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வெரிஃபை ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களோட யூபிஐ ஐடிக்கு ரிக்வெஸ்ட் வரும். உங்களோட யூபிஐ ஐடிக்கு ரிக்வெஸ்ட் வந்தோம்னா அக்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டு பிளாக் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா அங்க மென்ஷன் ஆயிருக்கும். அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட யூபிஐ ஐடியோட 6 டிஜிட் பின் வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஐபிஓக்கான ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ஆயிடும். ஐபிஓ அப்ளை ஆனதுக்கு அப்புறம் நமக்கு பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். வியூ ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. இதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை கொடுத்து நீங்க சேஞ்சஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓ ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஐபிஓ ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வியூ பண்ணிக்கலாம். இப்ப நெட்வொர்க் டெக்னாலஜி லிமிடெட் ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட ஐபிஓட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்க இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்க நம்மளோட ஐபிஓ டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. நம்ம அப்ளை பண்ண ஐபிஓஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்னுட்டு அதோட டீடைல்ஸ் எல்லாம் இங்க வியூ ஆயிருக்கும். இந்த ஐபிஓக்கு அமௌண்ட் நம்ம இப்பதான் பேமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறனால அதோட ஸ்டேட்டஸ் இப்படிதான் வியூ ஆகுது. இதுவே நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்க அந்த ஐபிஓட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இதுல ஐபிஓ டீடைல்ஸ் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வியூ ஆகும். இந்த ஐபிஓ நமக்கு அலாட் ஆகுமா இல்லையா அப்படின்னுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் டேட்டா இருக்கு. ஆனது அப்படின்னா இந்த ஐபிஓக்கான ஷேர்ஸ் வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஆஞ்சலோன் டிமேட் அக்கௌண்ட்ல நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல தான் நீங்க ஐபிஓ அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஐபிஓ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐபிஓ ஆர்டர்ஸ் நம்மளால செக் பண்ணிக்க முடியும். நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழே ஆஞ்சலோன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.